அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான வந்து தோசைக்காக இருக்கட்டும், இட்லிக்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், இல்லை சாப்பாட்டில் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு டிஷ்ஷை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வச்சு தாங்க. கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இது கத்திரிக்காயில் செஞ்சதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாக்கா தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது கூட வேணாலும் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. என்னங்க பூரிக்கு தொட்டு கண்டிப்பாக நீங்கள் பூரிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அதே போல் சுட சுட சாதத்தில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 4 பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து உளுந்து, அது கருப்பு உளுந்தாக இருந்தாலும் சரி, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னும் நல்லது. கருப்பு உளுந்து வந்து தோலோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை வந்து ஒன்று ஒன்றா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த கத்திரிக்காயை மட்டும் நீங்கள் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. சில பேர் வந்து சுட்டு செய்வாங்க, சில பேர் ஆயிலில் வதக்கிட்டு செய்வாங்க. ஆனால் வந்து நீங்கள் இந்த கத்திரிக்காயை வந்து வேக வச்சுட்டு செய்யும் பொழுது, வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நீங்கள் செய்யும் பொழுது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பச்சை ஸ்மெல் அப்படிங்கிறதே உங்களுக்கு சுத்தமாக வராது. இது கத்திரிக்காயில் பண்ணதா அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையையும் அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டையும் அது போல் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. செத்த நேரத்துக்குள்ளே வெந்துடும், அழகாக வெந்து வந்துடும். தோலெல்லாம் உரித்து ஆறுனோடனே இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. அதே போல் மிச்சம் வதக்கினது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது கத்திரிக்காய் வந்து அப்படியே சீக்கிரம் மசிஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு அதை அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து, பூண்டு, அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து சூடானோன்னே இந்த அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் கத்திரிக்காய் விழுது, அப்புறம் இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து அதிலே ஊற்றி நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் இருக்காது ஏற்கனவே நீங்கள் வதக்கினதுனால, அதனால் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி நீங்கள் வச்சு இட்லி, சப்பாத்தி, தோசை எதுவாக இருந்தாலும் சூடாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது கத்திரிக்காயில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேஸ்லேயே சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு செய்வாங்க. அப்புறம் அந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு செய்வாங்க. சில பேர் தோலை உரிக்காமல் கூட செய்வாங்க. இது போல் நீங்கள் ஆவியில் வேக வச்சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பிள்ளைங்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்க வந்து திரும்பி திரும்பி இதை வந்து அந்த கத்திரிக்காய் சட்னியை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.